வரலாறு படைத்த கேப்டன், ஆனால் SA T20யில் விலை போகவில்லை. டெம்பா பவாமாக்கு நடந்த அதிர்ச்சி இந்த வீடியோல பார்க்கலாம். எப்பவுமே தோற்றத்தை வச்சு எடை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆளு பாக்குறதுக்கு குட்டையா கருப்பா இருந்தாலுமே எந்த சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் அச்சீவ் பண்ணாத ஹைட்ஸ இவர் அச்சீவ் பண்ணாருங்க. 2021ல சவுத் ஆப்பிரிக்காவோட கேப்டனா இவர் பதவி ஏற்றாரு. அது மட்டும் இல்லாம இவர் தான் முதல் கருப்பு இன பிளேயர் சவுத் ஆப்பிரிக்காவை கேப்டன் பண்றதுக்கு. கேப்டனா பதவியேற்ற பிறகு பவாமாக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்தது. அது மட்டும் இல்லாம இவரை பத்தி நிறைய ரேசிசமும் பேச ஆரம்பிச்சாங்க. அத பத்திலாம் இவரு பெருசா கவலைப்படாம இவரோட கோலை நோக்கி ஓடினாரு. ICC ஈவென்ட்ஸ்ல சவுத் ஆப்பிரிக்காவை ஜோக்கர்ஸ்னு கூப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட 27 வருஷமா கப்பே வாங்காம இருந்த சவுத் ஆப்பிரிக்காக்கு 2025ல வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சு கப்பு வாங்கி கொடுத்து அந்த ஜிங்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணாரு. கடைசியா சவுத் ஆப்பிரிக்கா பாத்தீங்கன்னா 1998ல தான் கப்பு வாங்கியிருந்தாங்க. அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ண ஃபர்ஸ்ட் கேப்டன் இவர் தாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ரெக்கார்ட்ஸ் இவரோட பாக்கெட்ல வச்சிட்டு இருக்காரு. என்னன்னு இப்ப பார்க்கலாம். டெஸ்ட்ல 10 மேட்ச் சவுத் ஆப்பிரிக்காக்கு இவர் கேப்டன்ஷிப் பண்ணிருக்காருங்க. அதுல 9 விக்டரி, ஒரே ஒரு டை தாங்க. இது வரைக்கும் டெஸ்ட் மேட்ச்ல இவர் கேப்டன்ஷிப்ல சவுத் ஆப்பிரிக்கா தோத்ததே இல்லங்க. ODIல 42 மேட்ச்ல 22 மேட்ச் விக்டரிங்க. T20 ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா 25 மேட்ச்ல 15 விக்டரிங்க. ஆக மொத்தம் ODIயும் T20 ரெக்கார்டும் பாத்தீங்கன்னா 60% சவுத் ஆப்பிரிக்கா வின்னிங் ரெக்கார்ட இவர் கேப்டன்ஷிப்ல வச்சிருக்காங்க. கேப்டன்ஷிப்ல தான் இந்த மாதிரி ரெக்கார்ட்னா பேட்டிங்லயும் நல்ல டீசென்டான ரெக்கார்ட் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. சவுத் ஆப்பிரிக்கா டீம் பெரிய ஹைட்டுக்கு கொண்டு போயிட்டு விட்ட பிளேயரை இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்கன்னா மனசு ரொம்ப வேதனையா இருக்குங்க. என்ன நடந்துச்சுன்னா SA T20 லீகோட ஆக்ஷன் செப்டம்பர் 9ஆம் தேதி நடந்ததுங்க. நிறைய யங்கஸ்ட் பிளேயர்ல இருந்து ஓல்டஸ்ட் பிளேயர் வரைக்கும் ஆக்ஷன்ல சோல்ட் அவுட் ஆனாங்க. ஆக்ஷன்ல பிக்கஸ்ட் பை பாத்தீங்கன்னா CSKவின் நம்பிக்கை நட்சத்திரமான பிரேவிஸ் பாத்தீங்கன்னா 16.5 மில்லியனுக்கு விலை போனாரு. இந்தியன் மதிப்புப்படி 8.3 கோடிங்க. ஈவன் இம்ரான் தாகிர் கூட வந்து ஓரளவுக்கு டீசென்ட் பிரைஸ்க்கு சோல்ட் அவுட் ஆனாருங்க. நிறைய பேர் தெரியாத பிளேயர்ஸ் எல்லாம் சோல்ட் அவுட் ஆனாங்க. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா கேப்டனான பவாமா அன்சோல்டா இருந்தாரு. ஆப்ஷன்ல எந்த ஒரு பிரான்சைஸும் பவாமா பிக் பண்றதுக்காக முன் வரவே இல்லைங்க. நிறைய சவுத் ஆப்பிரிக்கன் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம வேர்ல்டு ஃபேன்ஸ் எல்லாம் பவாமாக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நிறைய கிரிட்டிக்ஸ் போட்டு வந்தாங்க. மாடர்ன் T20 கிரிக்கெட் வந்ததுனால நிறைய கிரிக்கெட்டர்ஸோட வாழ்க்கை அழிவுல போயிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல அவரு ஹீரோங்க. ஆனா SA T20 லீக் பொறுத்த வரைக்கும் அவரு ஜீரோ தான் சொல்லிட்டு இந்த செலக்ஷன் மூலமா பவாமாவை அவமானப்படுத்தி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் SA T20 லீக் மேல குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால.